ஹாய் ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷலான ஃப்ரைடேயாக இருந்துச்சு. நேற்றுக்கு அப்லோட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஃப்ரைடே வந்துட்டு அம்மாட வீட்டில் தான் இஃப்தார். ஸோ எல்லாருக்குமே அந்த அம்மாட வீட்டை போகிறங்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருடைய லைஃப்லேயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த அம்மாட சமையல், அம்மாட சாப்பாடு, இது எல்லாமே வேறு லெவல் அல்டிமேட்டடாக இருக்கிற. நான் வந்து சஹருக்கு நைட்டுக்கு கேரட் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் தோசைக்கு யூஷுவலான நம்மட தோசை மிக்சிங் தான். நான் வந்து எப்போவுமே எடுக்கிற இந்த உளுந்து அரிசி மிக்சிங்குக்கு கூட உப்பும் ஈஸ்ட்டும் சேர்த்துட்டு, கூடவே இந்த கேரட் வந்துட்டு நல்லா துருவி போட்டுறணும். ஸோ தோசையில் அந்த கேரட் ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நான் இந்த தோசை மிக்சிங்கை வந்துட்டு நான் கொஞ்சமாக எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் செய்கிறதுங்கிறதுனால, நான் 2 பேர் தான்ங்கிறதுனால ஸோ நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணிடுவேன். தோசையை நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டே நான் ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். ஸோ சஹருக்கு எழுந்திரிச்சதுமே நல்லா சுட சுட முட்டையும் ஊற்றி ஸோ ஒரு முட்டை தோசை போட்டு எடுத்து சாப்பிட்டோம். அந்த டைமுக்கும் இந்த சாதம், கறி இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டடாக இருந்துச்சு. இந்த தோசைக்கு வந்துட்டு நான் முட்டையை நார்மலாகவே சால்ட்டும் லைட்டாக இந்த பெப்பரும் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த தோசைக்கு மேலே இப்போ தோசைக்கல்ல நம்ம தோசை போடுற மாதிரி இருந்தால் அந்த தோசை லைட்டாக அந்த ஹீட் ஆகிற டைமுக்கும் நம்ம முட்டையை வந்துட்டு மேலால் நம்ம ஊற்றிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் சூப்பராக அந்த ஒரு அந்த ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் ஆகி நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து சேரும். அதோட இந்த நம்ம கேரட் போடலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளை பொறுத்தது. ஸோ எந்த அளவுக்கு வெஜிடபிள் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் உங்களுக்கு வீட்டில் என்னென்ன இருக்கோ ஸோ அந்த வெஜிடபிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தொட்டுக்கிறதுக்கு இந்த கறி, பீஃப் கறி நல்லா முந்தின நாள் ஆக்கின அந்த பீஃப் கறி வந்து நல்லா வத்த வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு மன்ஹா குட்டிக்கு வந்துட்டு நான் ஃப்ரைடே இந்த நாங்களாம் நோன்பு வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது அந்த சமையல். இப்போ எல்லோரும் இருந்து சாப்பிட்ற மாதிரி மன்ஹா குட்டிக்கு இந்த நான்வெஜ் டைமில் அவங்களுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நூடுல்ஸ் வந்து நான் எக் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதையுமே வந்து பேனில் நூடுல்ஸ்க்கு கூட இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு கூட நம்மளோட வளமையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த எக்கையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதையுமே செஞ்சு கொடுத்துட்டேன். இஃப்தார் வந்து ஈவினிங் அம்மாவோட வீட்டில் தான். ஸோ அம்மா வந்துட்டு என்னை விட ரொம்ப இயற்கையை ரசிக்கிற ஒரு நபர். ஸோ அவங்கள சுற்றி எல்லாமே இயற்கையாகவே இருக்கும். இந்த கிளிக்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கிளிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கீங்கன்னு. எஸ், நான் வந்துட்டு இந்த க்ளோஸ்அப்பில் எடுக்கிறது, தூரமாக எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அம்மா வீட்டில் இஃப்தார் வந்துட்டு இந்த மாதிரி மேங்கோ ஜூஸ், அப்புறம் வந்து இந்த பெட்டிஸ், அதோட இந்த பீஃப் கஞ்சி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கஞ்சாக இருந்துச்சு. ஸோ டின்னருக்கு இந்த ஆனியன் சலாட், அப்புறம் நெய் போட்ட இந்த பிரியாணி சுட சுட, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்ட ஒரு ஆனியனும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள், அதே மாதிரி எக்கு ஃப்ரை. ஸோ கூடவே இந்த சிக்கன் கிரேவியும் இல்லை, சிக்கன் டெவிலும் இல்லை. ஸோ இந்த சிக்கன் குருமா கறி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சூப்பராக போணுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.